ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இனி நான் வந்து ஹை ஸ்கூல் டிஎக்ஸியோட எபிசோட் 10 ஃப்ரம் சீசன் 1 தான். ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க போற ஒவ்வொரு லைக் கமெண்ட் மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதே மறக்காம பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், நம்பிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ பாத்தீங்கன்னா பேட்டில் டேமே வந்துருச்சு, ஐ மீன் ரைடிங் டேமே வந்துருச்சு. ஸோ ரைடிங் டேக் மேல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஆசியாவே ரொம்ப பயந்துட்டு இருக்கா. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டில் இல்லையா, இதுக்கு முன்னாடி அவன் வந்து நன்னா இருந்திருக்காங்க. பட் இதான் ஃபர்ஸ்ட் பேட்டிலா தெரியுது. அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த பேட்டில் கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மேலே கவலைப்படாத, நான் அவங்க கூட கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். இதை கேட்டு நம்ம ஆசியாவுக்கு ஒரு ஏதோ ஒரு லவர்ஸ் பேசுற மாதிரி தோணிட்டு இருக்கு. ஆனா ஆக்சுவலி ஹீரோ வந்து அதை வந்து நார்மலா தான் சொல்லியிருப்பான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ரூம்ல உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ட்ராட்டஜி படி. சோ ஸ்ட்ராட்டஜி படி மீட் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, அப்போ ரியாஸ் மேல சொல்லிடுறாங்க, கவலையப்படாதீங்க, எனக்கு ஸ்ட்ராட்டஜி பக்காவா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருக்கேன். சோ நம்ம தான் கண்டிப்பா வின் பண்ண போறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த மெய்டிமே இருக்காங்கல்ல, அவங்களே வந்துட்டு சரி ஓகே மேட்ச் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது, எல்லாருமே ப்ரிப்பேர் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிருக்காங்க. நாங்க எல்லாருமே ப்ரிப்பேர் தான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. பத்தாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளப் இன்னொரு பிரசிடென்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பொண்ணுமே வந்துட்டு இருக்கு, ஸ்பெக்ஸ் போட்ட பொண்ணுமேனு. இவங்க இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறான் பாருங்க. அந்நேரத்துல அக்கினோமே என்ன சொல்லிருக்காங்கன்னா, கவலைப்படாத, இவங்க நம்ம கூட பேட்டில் பண்ண வரல, அது மட்டும் இல்லாம நமக்கு ஹெல்ப் பண்ணவும் வரல. இவங்க எதுக்கு இங்க வராங்கன்னா, ரெண்டு ஃபேமிலிஸ் இருக்காங்க, கிரெமோரி ஃபேமிலி அண்ட் ஃபீனிக்ஸ் ஃபேமிலி. ரெண்டு ஃபேமிலியுமே அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால இந்த பேட்டில ரெக்கார்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. சோ லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அட பாவிங்களா, லைவ் டெலிகாஸ்ட் பண்றீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கானுங்க. அண்ட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதுதான் ரியாஸோட ஃபர்ஸ்ட் ரைடிங் சொல்லலாம். ஏன்னா இதுக்கு தான் ரியாஸ் வந்து ஒரு ரைடிங் பேட் கூட பண்ணது இல்ல, பட் பாத்துருக்காங்க. பட் இதான் ஃபர்ஸ்ட் ரைடிங் பேட்டில். பட் ஃபீனிக்ஸ் இருக்காங்க, அந்த ரைசர் ஃபீனிக்ஸ், அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 10வது பேட்டில் மென்ஷன் பண்ணலாம். 10க்கு 10ல 8 பேட்டில் வந்து ஜெயிச்சிருக்கான், 2 பேட்டில் வந்து தோத்துருக்கான். அதுவும் 2 பேட்டில் காரணமா தான் தோத்துருக்கான் கூட மென்ஷன் பண்ணலாம். நம்ம ரியாஸோட அண்ணனுமே வந்து நோட்டீஸ் பண்ணி பாப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாஸ்மே கேட்கறாங்க. அதுக்கான மெய்டுமே ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா ரியாஸோட அண்ணன் அது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பேர் லூசிபர்ன்றாங்க. என்னது லூசிபர் அப்படின்னு கேட்கும்போது எஸ், ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம ரியாஸோட அண்ணன் டீமன் லார்டு, ஒட்டுமொத்த டீமன்ஸ்மே லார்டா இருப்பாங்க கூட மென்ஷன் பண்ணலாம். அப்புறம் பேர் அவங்க ஃபேமிலி வந்து வீக்கான ஃபேமிலின்னு சொல்றேன்னு கேட்டா அவங்க ஃபேமிலி எல்லாம் வீக் இல்ல, பட் அவங்க ஃபேமிலி பொசிஷன் தான் வீக் ஆயிட்டு இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, இப்போ ரியாஸோட ஃபேமிலி இருந்து உங்க அண்ணனுமே டீமன் லார்டா மாறிட்டாங்க. பட் இப்போ ஃபேமிலி ஹெட்டா யாரு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம ரியாஸ் கிட்ட தான் வருது. சோ அதனால தான் ஃபேமிலியுமே வீக் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். இப்போ ஃபேமிலியுமே கிட்டத்தட்ட ஒரே நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். அதை நம்ம ஹீரோமே நோட்டீஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா நம்ம ரியாஸ்மே அதை கேட்டு சோகமாயிட்டு இருக்கா. 10வது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே முடிச்சு பார்த்துட்டு இருக்கா. இவ்வளவு கஷ்டத்தை தனியா அனுபவிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே பேட்டில் ஏரியாமே சம்மனிங் பண்ணிட்டாங்க. சோ பேட்டில் ஏரியாமே பாத்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட் ஸ்பேஸ்னு சொல்லலாம். சோ இவங்களுமே சம்மனிங் பண்ணி போறாங்க பாருங்க. பார்த்தா திரும்பி அதே கிளப் ரூமுக்கே வந்திருக்காங்க. இது மாத்திக்கிட்டு டைபோஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஃபெயில் ஆகல, வெளியே போய் பாருன்றாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க ஸ்கூல் மாதிரியே ஆல்டர்னேட் ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ ஆக்சுவலி கிளப்மே கொஞ்சம் ஸ்கூல் பக்கத்துல இருக்கும். சோ அந்த ஏரியா ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா கிரியேட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த இதை நம்ம வந்து ஓவர் பவரா என்ன வேணாலும் நம்ம வந்து பவரை யூஸ் பண்ணலாம், எவ்வளவு வேணா பவரை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒருவேளை மேஜிக் உண்மையிலே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே பார்த்தீங்கன்னா மிரண்டு பார்த்துட்டு இருக்கான். அண்ட் நம்ம ரியாஸோட கிளப் பேஸ் தான் மெயின் பேஸ், ரியாஸ் மெயின். அது மட்டும் இல்லாம பிரின்சிபல் ரூம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரைசர் ஃபீனிக்ஸ் இருக்கால அவனோட கிளப் ரூம் தான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ரூம் தான் மெயின் ஃபேஸ். சோ யாரை பீட் பண்றாங்க அப்படின்றது முக்கியமா இருக்கு. சோ இவங்க வந்து பிரின்சிபல் ரூம் போகணும். அது மட்டும் இல்லாம ரைசர் வந்து பாத்தீங்கன்னா ரியாஸோட கிளப் ரூமுக்கு வரணும். அண்ட் இவங்க எல்லாம் உடனே பேசுறதுக்கு இந்த மாதிரி ப்ளூடூத்ல எதுவும் கிடையாது. சோ அதுக்குன்னு ஒரு மேஜிக் இருக்கு. சோ அந்த ஒரு மேஜிக் எபிலிட்டி தான் ஹியரிங் எபிலிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். சோ ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஹியரிங் மாதிரி பண்ணிக்குவாங்க. அதையுமே மாட்டிக்கிறாங்க. சோ அது மட்டும் இல்லாம இப்போ வந்து அந்த ரைசர் தான் காமிச்சாங்க. அப்ப ரைசர்மே என்ன சொல்லிட்டு இருக்கானா, இதோட ஃபியான்சிக்கு ரொம்பவுமே திமிரு பிடிச்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த திமிர்லாம் ஆகாது, என்னை வேற கல்யாணம் பண்ணிக்க போறா. சோ கல்யாணத்துல நான் யாருன்னு பெருசா கெத்த காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். பத்தாக்கு வந்து அவன் கீழே காலு கீழே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். சோ கொஞ்சம் விளையாடுங்க கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள்ஸ்மே பாத்தீங்கன்னா என் ஃபியான்சிவை கொல்ற அளவுக்கு போக வேணாம், பட் அவன் ஃபேஸ்ல மட்டும் கை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரியாஸ் மீன ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்ல சென்டர் பாயிண்ட்ல இருக்கிறது வந்து ஜிம்னாசியம் அந்த ரூம் தான். சோ ஜிம்னாஸ்டிக் ரூம் வந்து நம்ம வந்து ஆக்குபை பண்ணிட்டு நம்ம வின் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாஸ்மே சொல்லியிருக்காங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜிம்னாஸ்டிக் அவுட் ஹவுஸ் இருக்குல்ல, சோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீபா கிட்டையும் அப்புறம் ஜிம்னாசியம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோனைக்கும் அண்ட் ஹீரோ கிட்டையும் வந்து ஒப்படைக்கிறாங்க. பட் ஃபர்ஸ்ட் அந்த ஏரியாவை போய் கிளியர் பண்ண போறது கோனைக்கோ தான் கிளியர் பண்ண போறாங்க. மத்த எல்லாமே அவங்க பொசிஷன் இருக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இதுல குயினான நம்ம அக்கினோமே பாத்தீங்கன்னா ஏரியல் பேட்டில் பண்ண போறாங்க. சோ அவங்க வந்து ஏரியல் ஃபுல்லா ஐ மீன் மேலேயே நின்று எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க மென்ஷன் பண்ணலாம். அண்ட் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா யூஸ்லெஸ் பொசிஷனா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிஷப்பான ஆசியா தான். ஏன்னா ஆசியாக்கு சண்டை போட தெரியாது, பட் ஹீலிங் எபிலிட்டி மட்டும் தான். சோ ஹீல் பண்ண தெரியும். அப்ப ஆசியாமே அதை யோசிச்சுட்டு இருக்க கவலைப்படாத, உங்களோட ஹீலிங் எபிலிட்டி ரொம்பவே யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரியாஸ்மே வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே எல்லாருமே அவங்க பொசிஷன் போங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஸ்பிரிட்டை வச்சு ட்ராப் வந்து செட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு டாஸ்க் வருது. எனக்கு என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே கேட்கறா பாருங்க. அந்த நேரத்துல ரியாஸ்மே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா என் மடியில வந்து தூங்குன்னு மாதிரி சொல்றாங்க. என்னது தூங்கணுமா, என்னவா சொல்லிட்டு இருக்கேன், எல்லாருமே சண்டை போட போயிட்டு இருக்காங்க, நான் வந்து மடியில இருந்து தூங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
ஹீரோக்குமே பாத்தீங்கன்னா முழிச்சிட்டு இருக்கான். பத்தாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. பட் நம்ம ரியாஸ் காரணமா தான் சொல்லியிருப்பா. ஏன்னா நம்ம ரியாஸ் வந்து ஸ்கின்ஷிப்ல இருக்கும்போது மட்டும்தான் ஸ்கின் டச்ல இருக்கும்போது மட்டும்தான் ஹீலிங் எபிலிட்டி வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்பயுமே ஹீலிங் எபிலிட்டி வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லலாம். பத்தாவதுக்கு ப்ரீ ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே முக்கியமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பட் நான் மட்டும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ரியாஸ் மேனிக்கு பாரு வந்து காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா சொல்லி நம்ம ஹீரோ வந்து டெட் ஆகிட்டு இருக்கும்போது திரும்பி உயிரோட கொண்டு வந்து 8 சோல்ஜர் பீஸை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவால அந்த 8 சோல்ஜர் பீஸோட பவரையுமே பாத்தீங்கன்னா ஹோல்ட் ஆன் பண்ண முடியாது. ஸோ அதனால சில சோல்ஜர் பீஸை மட்டும் நம்ம ரியாஸ் மேனு ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மேஜிக்கும் நிறைய பவருமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்குள்ள சீலிங் ஆயிட்டு இருக்கும். இதை வந்து நம்ம ஹீரோ கிட்டயுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எனக்கு எல்லாமே ரிலீஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது உனக்கு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் மட்டும் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆசியமே பார்த்துட்டு ஜெலஸ் ஆயிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க கண்ணும் நிறைய 2 பேருமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோனேகோ அண்ட் கீபா 2 பேருமே பாத்தீங்கன்னா ட்ராப் ஃபுல்லா செட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. பத்தாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்கினோமே ட்ராப் வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா ஹீலிங் பண்ணியாச்சு, ஒழுங்கா கிளம்புற ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தள்ளி விட்டு போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இடம் விட்டா போதுமே ஓவரா நீ திங்கிங் பண்ணிடு அப்படின்னு நம்ம ரியாஸே மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்டிலுமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்டில் வந்து 2 ஃபேமிலியுமே வாட்ச் பண்றாங்க. 2 பேரும் கிளீனா பேட்டில் பண்ணுங்க, சீட்டிங் அதோட இல்லைன்ற மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஜிம்னாசியம் வந்துச்சு. ஸோ ஜிம்னாசியம்ல நம்ம ஹீரோமே சமனிங் ஆயிட்டான். அது மட்டும் இல்லாம ஜிம்னாசியம்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ரைஸோட உருவுக்கு ஒரு பீஸும் அப்புறம் 2 பான் பீஸும் இருக்காங்க. அப்போ ஹீரோமே யோசிச்சு பாக்குறான், லாஸ்ட் டைம் நீ என்னை அடிச்ச நீ வந்து ஒரு பான் பீஸா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே முழிச்சு பாக்குறான் பாருங்க. நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூக் பீஸை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோனகோமே சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, பட் அந்த 3 பான் பீஸை நீ தான் சமாளிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, கவலைப்படாத நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோவே பார்த்தா பூஸ்டர் எபிலிட்டியை சம்மனிங் பண்ணிட்டான். ஏய் பாத்துலாடுறா, அவளோட ஸ்ட்ரென்த் குயினுக்கு ஈக்குவலா இருக்கு, சோ பாத்துலாடு அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா அவுட் சைட்ல 3 கேர்ள்ஸ் இருக்காங்க. சோ அவங்களுமே பாத்தீங்கன்னா பான் பீஸ் தான். சோ அவங்களுமே பாத்தீங்கன்னா ஈஸியாவே முடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம மாஸ்டரோட ஃபியான்சி வந்து பிகினர் தான், ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரைடிங் கேம் பண்ணிட்டு இருக்கா. சோ அவளை ஈஸியாவே டிஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரூக்குக்கும் அப்புறம் ஆப்போனன்ட் ரூக்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா சண்டை வந்துட்டு இருக்கு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஆஃப் கோர்ஸ் அவன் வந்து கார்டை வந்து விட்டுட்டான்னு சொல்லலாம். சோ அந்நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சோல்ஜர் பீஸ்மே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை வெட்ட வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா செயின்ஸா வச்சு வெட்ட வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேம்லே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கணக்கிலே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணுகளை பாத்தீங்கன்னா வெட்ட வந்துட்டு இருக்குங்க. அந்நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்படி மரணமா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த ஏர்லயே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுங்களவே விடாம துரத்திட்டு வெட்ட வந்துட்டு இருக்குங்க. நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா கவலையே படாதீங்க, உங்களை அசால்ட்டா டிஃபீட் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவே அவன் மேஜிக் எபிலிட்டியா ஹீல் பண்ணிட்டு பூஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 வேலையுமே சீல் பண்ணிடுறான். சோ ஏதோ ஒன்று சீல் பண்றோம் அப்படின்னு நல்லா தெரியுது, பட் என்னன்னு தெரிய மாட்டேங்குது கரெக்டா. பார்த்தா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் மேலயுமே சீல் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலாம். சோ இப்போ 3 பேர் பார்த்தா ஒரேடியா அட்டாக் பண்ண வராங்க பாருங்க. பார்த்தா அந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா ஸ்னேக்கரா ஆகிட்டான்னு கூட மென்ஷன் பண்ணலாம். இதுதான் அவனோட பவராடான்னு சொல்லிட்டு நம்ம கோனக்கவே பாத்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்காங்க. பரவாயில்ல இந்த ஒரு தடவை மன்னிச்சிரேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம ஆசை கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாங்க ட்ரைனிங் அப்போ. சோ இந்த ஹெல்ப் தான் கேட்டுட்டு இருந்திருப்பான். இதுக்குதான் நம்ம ஆசையாவுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க அவன் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு. எனக்கு கொல்றதுலாம் பிடிக்காது, பட் கொல்ல நினைச்சா கொண்டுருவேன். பட் அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க சும்மா விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எஸ் நம்ம ஹீரோவால பாத்தீங்கன்னா அவங்கள ஈஸியா கொண்டிருக்க முடியும், பட் ஆக்சுவலி நம்ம ஹீரோமே வந்து பாத்தீங்கன்னா கொல்ற டைப் கிடையாது. ஸோ அதனால கொல்லவும் மாட்டேங்கான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்குள்ள எல்லாருமே டிஃபீட் ஆயிட்டாங்க. சரி இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு நம்ம கோனகமே சொல்லிட்டு இருக்கா பாருங்க. ஸோ எல்லாருமே கிளம்பி வெளியே போயிட்டு இருக்காங்க பாருங்க. வெளியே போன அப்புறம் நம்ம ஹீரோமே கேட்கறான், சப்போஸ் அவன் திரும்பி எந்திச்சு அட்டாக் பண்ண வந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை பத்தி ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரான்னு பார்த்தா இவங்க வந்து அடுத்த செகண்டே முட்டு ஜிம்னாசியமே பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருது. யாருன்னு பார்த்தா நம்ம அக்கினோ வந்து ஒரு லைட்னிங் ப்ரீஷன் மென்ஷன் பண்ணலாம். ஸோ லைட்னிங் அசால்ட்டா சம்மனிங் பண்ணி அங்குள்ள 4 பேருமே போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ குயின் பீஸுக்கு ஒர்த்தியான பவர் கூட மென்ஷன் பண்ணலாம். ஸோ 3 பான் அதுக்கப்புறம் ஒரு ரூக்கு இவங்க எல்லாருமே காலின்னு கூட மென்ஷன் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா ரியாஸோட பிளான் படி பக்காவா போய்கிட்டு இருக்கு கூட மென்ஷன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இப்ப கீவா என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோனேகமே கேட்கறான் பாருங்க. அந்நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3 பொண்ணுங்க இருப்பாங்கல்ல மெயின் பொண்ணுங்க. ஸோ அவங்களுமே பாத்தீங்கன்னா நம்ம பேஸுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஸோ பேஸ்ல வந்து செக் பண்ணி பாக்குறாங்க பாருங்க. பார்த்தா அது ஒரு இல்யூஷன் மேஜிக், ட்ராப் மேஜிக்னு சொல்லலாம். அந்த ட்ராப் மேஜிக் பக்கத்துல நம்ம கீபாவுமே நின்று இருக்கான். பரவாயில்ல 3 லேடிஸ் இருக்கீங்க, ஸோ 3 நேரமே நானே சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அதுக்கு அந்த 3 பொண்ணுங்களுமே என்ன சொல்லிருக்கான், நீ வந்து ரொம்பவுமே அழகா இருக்கு, அது மட்டும் இல்லாம எதுக்கு அந்த பொண்ணு கூட வேலையை பார்த்துட்டு இருக்க, கமான் என்னோட சர்வெண்டா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பொண்ணுங்களுமே சொல்லிட்டு இருக்க பாருங்க. அதை கேட்டுட்டு இல்ல பரவாயில்ல அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே அப்ப நீ அடி வாங்குறது நிச்சயம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணுமே சொல்லிட்டு இருக்கு பாருங்க. அதை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க, உங்க 3 பேரையும் நானே சமாளிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி பார்த்தா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும். இது நம்ம கோனக கிட்டமே சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. இங்க பாரு நீயா இமேஜினேஷன் சும்மா இருடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேட்டில் கொஞ்சம் சீரியஸ் ஆயிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ நம்ம கோனக்குமே ஃப்ரெண்ட்ல போயிட்டு இருக்கான் பாருங்க. என்னை விட்டு போகாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே வந்துட்டு இருக்கான். பட் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோனக்க மேல ஒரு ஃபயர் பம்மே அட்டாக் ஆயிடுச்சு. யாடான்னு பார்த்தா எனிமியோட குயின் பீஸ்
ஷிப்க்கு வந்து ஃபயர் சாய்ஸ் இருக்கும். ஸோ அவ வந்து பாத்தீங்கன்னா கோனைக்காக கம்ப்ளீட் டெஸ்ட்ராய் பண்றான்னு சொல்லலாம். ஸோ அதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் இந்த இடத்துல முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். மறக்காம பாருங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க போடுற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் வந்து மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மறக்காம பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், நம்பிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை பை.